திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 25. உற்பத்தி காண்டம். துணைவர் வரு படலம். குமாரக் கடவுளின் தம்பியர்கள் 1,09,000 பேர் அவதரித்த சரித்திரத்தை கூறுவதால் அவர்கள் எல்லோரும் குமாரக் கடவுளுக்கு துணைவர்களாக இருந்ததனால் இந்த படலத்திற்கு துணைவர் வரு படலம் என்று பெயர். முன்பு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி பொறிகள் எழுந்த பொழுது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் உமையம்மை, சிவபெருமானின் பக்கத்திலே அமர்ந்திருந்த உமையம்மை பயத்தால் அப்பால் விலகி ஓடினாள் என்று பார்த்தோம். தனது சிவந்த மிருதுவான பாதங்களில் அணிந்த சிலம்புகள் அம்மை வேகமாக ஓடுவதனால் அவை அந்த சிலம்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி அவற்றுக்கு உள்ளே இருந்த நவரத்னங்களும் சிதறிப்போனது. அப்படி ஓடிச் சென்றவள் இவ்வாறு சிலம்பில் இருக்கின்ற நவரத்னங்களும் சிதறி ஓடியதை உணர்ந்தாள். அதே சமயத்தில் விஷ்ணு முதலான தேவர்கள் இறைவனாரை வணங்கி, நீர் ஒரு மைந்தனை தர வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்க, பெருமானின் நெற்றியில் இருக்கும் கண்களிலிருந்து 6 சுடற்பொறிகள் தோன்றியதையும் அந்த 6 சுடற்பொறிகளும் ஒரு குழந்தையாகி சரவணப் பொய்கையிலே இருப்பதையும் உமையம்மை தனது திருவுள்ளத்திலே கண்டு கொண்டாள். அப்பொழுது உமையம்மை பார்வதி தேவி தேவர்களை நோக்கிச் சொன்னாள், தேவர்களே, என்னிடமிருந்து ஒரு திருக்குமாரன் வரும் வரை காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு இவ்வாறு செய்த உங்கள் எல்லோருக்கும், உங்களின் மனைவிமார்களுக்கு எல்லாம் புதல்வர்கள் இல்லாமல் போகக் கடவது என்று கூறி அருளினாள் எமது தாயான பார்வதி தேவி. அவ்வாறு சொல்லிவிட்டு பரமேஸ்வரரினுடைய பக்கத்திலே வந்து பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கினாள். பெருமான் பார்வதி அம்மையை கருணை செய்து அருளி தமது இடது பாகத்தில் இருத்தினார். அந்த சமயத்தில் பார்வதி தேவியாரினுடைய திருப்பாத சிலம்புகளிலிருந்து சிதறி ஓடிய நவரத்தினங்களும் சிவபெருமானது திருமுன்பு பிரகாசித்து நிற்கின்றன. அந்த நவரத்தினங்களில் எம்பெருமாட்டி பார்வதி தேவியாரின் ஆணையின்படி நிர்மல ஸ்வரூபியான அம்பாளின் அழகிய பிரகாசமுடைய உருவங்கள் தோன்றின. அந்த ரத்தினங்களில் பார்வதி தேவியாரினுடைய உருவம் தெரியவே அதனை சிவபெருமான் தனது திருக்கண்ணினால் நோக்கி அருள் செய்து, இங்கு வாருங்கள் என்று அந்த உருவங்களை கூப்பிட்ட பொழுது அந்த உருவங்கள் 9 வகையான ரத்தினங்களிலிருந்து ஒரு ரத்தினத்திற்கு ஒரு சக்தியாக 9 சக்திகள் தோன்றினார்கள். தேவர்கள் செய்த நல்ல தவப்பேற்றினால் இவ்வாறு தோன்றினார்கள். பார்வதி அம்மையாரைப் போலவே இப்பொழுது தோன்றிய 9 சக்திகளும் சிவபெருமானினுடைய திருப்பாதத்தில் வணங்கி நிற்கின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் திருக்கண் நோக்கம் அந்த 9 சக்திகளையும் பார்த்து செய்யவே இந்த 9 சக்திகளும் கர்ப்பம் கொண்டார்கள். இவற்றை உமையம்மையார் கண்டார். அப்பொழுது பார்வதி தேவியார் அந்த 9 சக்திகளையும் நோக்கி கோபம் கொண்டு சொல்கின்றார், ஒரே இனமான நீங்கள் எல்லோரும் எனக்கு மாறாக இந்த நிலைமையை அடைந்ததனால் கணம் பொருந்திய இந்த கருவோடு பல காலம் இப்படியே இருப்பீர்களாக என்று அருளினாள் எம்பெருமாட்டி. ஈஸ்வரி இட்ட சாபத்தை கேட்டு அங்கு இருந்த 9 சக்திகளும் நடுங்கி அஞ்சி பயமுற்று தங்கள் மேனி வியர்த்தார்கள். அப்பொழுது அவர்களது வியர்வையிலிருந்து தேவாதி தேவனுடைய நல்ல அருளினால் சூரியர்களின் திரட்சிகள் போன்ற பிரகாசமுடைய வலிமை கொண்ட வீரர்கள் 1,00,000 பேர் வந்து உதயமானார்கள். அந்த 1,00,000 வீரர்களும் இடி போன்று முழக்கம் உடையவர்கள், மிகுந்த வலிமை உடையவர்கள், கைகளில் வாள் வைத்துள்ளவர்கள், பல கைகளை உடையவர்கள் எல்லோரும் ஒன்றாக நெருங்கி வந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இறைவனாரை அடைந்து பெருமான் பால் அன்பு செய்து அவரது இனிதான நாமங்களை புகன்று போற்றி ஐயன் திருவடி முன்பு வணங்கி நிற்கவே அந்த நேரத்திலே சிவபெருமான் அந்த 1,00,000 வீரர்களையும் பார்த்து அருளிச் சொல்கின்றார், எனது பிள்ளைகளே கேளுங்கள், நீங்கள் எல்லோரும்
தனது வலிமையாலே இனி முருகப்பெருமான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் ஆகிய அசுரர்களையெல்லாம் அழிவு செய்வதற்காக தோன்றி சரவணப் பொய்கையில் இப்பொழுது இருக்கும் முருகப்பெருமானின் படைகளாக இருப்பீர்களாக என்று சொல்லி அருளுகின்றார் சிவபெருமான். அதனை கேட்டு மகிழ்ந்த 1,00,000 வீரர்களும் நாள்தோறும் முருகப்பெருமான் மீது பேரன்பு உடைய பரிஜனர்களாகிய வண்ணம் சிவபெருமான் திருச்சந்நிதி முன்பு விட்டு நீங்காமல் இறைவனாரை போற்றியபடியே இருக்கின்றார்கள், பணிவிடை செய்து இருக்கின்றார்கள். அம்பாளினால் சாபம் பெற்ற அந்த 9 சக்திகளும் பெருமாட்டிக்கு நீண்ட நாட்கள் பணிவிடை செய்தவாறு தாங்கள் வயிற்றில் நிரம்பிய கருவோடு பல நாட்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களது வயிற்றிலே இருக்கின்ற கர்ப்பத்தில் நந்தி கணத்தவர்களே குழந்தை வடிவாக புகுந்து அவர்கள் கர்ப்பத்திலேயே இளைஞர்களாக வளர்ந்து நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் கர்ப்பத்தில் இருக்கின்ற நேரத்திலும் கூட சிவபெருமானை தியானம் செய்து தொழுதபடியே அந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள் கர்ப்பத்திலே. அவ்வாறு இந்த 9 வீரர்களும் அந்த கர்ப்பத்திலேயே இருந்து பெருமானை தியானிக்கும் யோகத்துடன் இருப்பதனால் அவர்களை கருவில் தாங்கும் தாய்மார்களாகிய 9 சக்திகளுக்கும் தாங்க முடியாத பெரும் சுமையாக பாரமாக ஆனார்கள். எனவே இந்த பாரத்தை நீக்கி அருளுமாறு உமையம்மையாருடன் சிவபெருமானை வணங்கி நிற்கின்றார்கள் இந்த 9 சக்திகளும். அம்மையே, அப்பனே, இன்று வரைக்கும் எங்களது இந்த பாரமான கருவினை சுமந்து நொந்து போனோம். இனிமேல் நாங்கள் இதை தாங்க முடியாது. எனவே இக்கருவை நீக்கி அருள் புரிக என்று பெருமானை வேண்டுகின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி சொல்கின்றார், அருளுகின்றார். வாசம் கமழும் கூந்தலை உடைய கௌரியே, உனது செம்மையான திருவடியில் சால்புடன் பொருந்திய அந்த சிலம்பின் இடத்து இருந்த நவரத்தினங்களிலிருந்து உதித்த இவர்கள் உனது சாபத்தினால் கருச்சுமையால் மிகவும் மெலிந்து போனார்கள். பல நாட்கள் வரை இந்த கர்ப்பத்தை சுமந்துள்ளார்கள். எனவே இவர்கள் தங்களது பாலரை பெரும்படியாக இனி நீ அருள் செய்வாயாக என்று எமது ஐயர் சிவபெருமான் அம்பாளை நோக்கி பணித்து அருளினார். எம்பிராட்டி அதனை கேட்டதும் ஐயனே, மிக்க நன்று என்று சம்மதம் தெரிவித்து புன்சிரிப்பு கொண்டு தம்மை வணங்கிய அந்த 9 சக்திகளின் முகத்தை பார்த்து, இனி வலிமை உடைய உங்களது புதல்வர்களை பெற்றெடுங்கள் என்று கூறவே 9 சக்திகளின் வயிற்றிலும் கர்ப்பத்திலே யோகத்தில் இருக்கின்ற அந்த 9 இளைஞர்களும் 9 வீரர்களும் அம்பாள் சொன்ன இந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டார்கள். சர்வ உலக செயல்கள் எல்லாமும் இறைவியின் கருணையே. எனவே இந்த 9 சக்திகளும் கருவை அவர்கள் பெரும் பொருட்டு அம்பாள் அருள் செய்யுமாறு இறைவனார் பணிப்ப, அதனை கர்ப்பத்திலே யோகத்திலே இருந்த 9 நந்திகணத்தில் தோன்றிய வீரர்களும் உணர்ந்து கொண்டார்கள். எம்பெருமானை மறக்காமல் மனமுடைய யோகமுடைய அந்த 9 வீரர்களும் அம்பாள் தங்களுக்கு செய்த அருள் திறத்தை நாடி யோகத்தை விடுத்து உள்ளம் மகிழ்ச்சியடைந்து தாங்கள் அந்த கர்ப்பத்திலிருந்து பெயர்ந்து வெளியே வருவதற்கு முயன்றனர். அந்த நவசக்திகளும் எம்பிராட்டியின் கருணை மிகுந்த அந்த சொல்லை கேட்டதும் தங்கள் மனக்கவலையை விடுத்து அங்கிருந்து விரைவாக நீங்கி வேறொரு இடத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வேண்டியபடியே வணங்கி, அந்த சமயத்தில் தங்களது குழந்தைகள் பிரசவமாகும் அறிகுறிகள் தென்படவே விரைவாக அந்த இடத்திலிருந்து நீங்கிச் சென்று வேறு ஒரு இடத்திற்கு சென்று தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். நவசக்திகளின் வயிற்றிலே தங்கியிருந்த இந்த 9 வீரர்களும் தங்களது முன் நிலைமையாகிய பந்தங்கள் இல்லாத அதே தன்மையோடு எந்தை பெருமானால் வந்து தோன்றினார்கள். எப்படி ஆலால சுந்தரர் என்ற பெருமானார் இந்த பூ உலகத்திலே சடையநாயனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் அந்த இசைஞானி அம்மையாரின் திருவயிற்றில் எப்படி திரு அவதாரம் செய்தாரோ, பாசங்கள் நீங்கிய நிலையிலேயே திரு அவதாரம் செய்தாரோ, நந்தியம்பெருமான் எப்படி சிலாத முனிவரின் திருமகனாராக திரு அவதாரம் செய்தாரோ, அந்த பாசம் நீங்கிய இயல்புடன் அவதாரம் செய்தாரோ, அதே போன்று இந்த 9 வீரர்களும் இயல்பாகவே பாச நீக்கம் பெற்று அவதரித்தனர்.
ஒரு தாயின் வயிற்றில் உற்பவமாகும் எந்த உயிரும் ஜன்மம் எடுத்தால் அது பாசத் தொடர்புடன் தான் பிறக்கும். அது பொது விதி. ஆனால் இங்கே இந்த 9 வீரர்களும் அவ்வாறு பாசத் தொடர்போடு அவதரிக்கவில்லை. அவர்கள் பாசம் நீங்கிய நிலையில் அவதரித்தனர், ஈசன் அருள் கைகூடியதனால். இனி அந்த 9 சக்திகளிடத்து அவதாரம் செய்த 9 வீரர்களின் திருநாமங்கள். நவரத்னங்களில் முதன்மையானது சிவந்த நிறமுடைய ரத்னம். அந்த சிவந்த நிறமுடைய ரத்னத்திலிருந்து தோன்றியவள் ரக்தவல்லி என்ற சக்தி. செம்மணி என்று தமிழிலே அதற்கு பெயர். அந்த ரக்தவல்லி என்ற சக்தியினிடமிருந்து வீரபாகு தேவர் வந்து உதித்தார், இந்த உலகமெல்லாம் வியக்கும்படியாக. அடுத்த மணியாக இருப்பது முத்து. அந்த முத்து மணியிலிருந்து உண்டான தரளவல்லி என்ற சக்தியிடமிருந்து வீரர்களிலெல்லாம் சிறந்த வீரகேசரி என்ற வீரர் தோன்றினார். புஷ்பராகத்திலிருந்து தோன்றிய சக்தி பௌஷிவல்லி என்ற பெண்ணிடமிருந்து வீரர்களுக்கெல்லாம் தலைவரான வீர மகேந்திரன் தோன்றினார். கோமேதகம் என்ற ரத்தினத்திலிருந்து தோன்றிய சக்தி கோமேத திலகா. அந்த சக்தியிடமிருந்து உலகத்தில் பிரசித்தி பெற்ற சாக்ஷாத் வீர மகேஸ்வரன் என்ற வீரர் அவதரித்தார். வைடூரியம் என்ற ரத்னத்திலிருந்து தோன்றிய வைடூரியவல்லியிடமிருந்து வீர புரந்தரன் என்ற வீரர் தோன்றினார். வைரத்திலிருந்து தோன்றிய சக்தி வஜ்ரவல்லி என்ற சக்தியிடமிருந்து வீர ராட்சசன் தோன்றினார். மரகதமணியிலிருந்து தோன்றிய மரகதவல்லி என்ற சக்தியிடமிருந்து வீர மார்தாண்டன் என்ற வீரர் தோன்றினார். வீர மார்தாண்டன் என்பவர் வீரர்களுக்குள்ளே சூரியன் போல் இருப்பவர் என்று பெயர். பவழத்திலிருந்து உண்டான பவழவல்லி என்ற சக்தியிடமிருந்து வீராந்தகன் என்ற வீரர் தோன்றினார். இந்திரநீல மணியிலிருந்து உண்டான தோன்றிய நீலவல்லியிடமிருந்து வீரதீரன் என்ற வீரர் தோன்றினார். இவ்வாறான பலசாலிகள் நவ வீரர்கள். அவர்கள் எல்லோரும் அந்தந்த சக்தியினுடைய நாபியிலிருந்து வெளிப்பட்டு பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டு நிற்கின்றார்கள். இவ்வாறாகிய வீரர்கள் 9 பேர்: வீரபாகு தேவர், வீரகேசரி, வீரமா மகேந்திரன், வீரமா மகேஸ்வரன், வீரமா புரந்தரன், வீர ராட்சதன், வீரமார்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் என்பவர்கள் தங்களது தாய்மார்களைப் போன்றே நிறங்களைக் கொண்டு அழகான பொன்னாலான பட்டாடைகளை அணிந்தவர்களாக, கர்ப்பத்திலிருந்த சாதாரண குழந்தைகள் போல் அல்லாமல் அழகாக வளர்ந்த உறுப்புகள் உடைய வாலிபம் உடையவர்களாக இந்த பெண்களின் இடமிருந்து உதயமானார்கள். இந்த 9 வீரர்களும் தங்களது தாய்மார்களைப் போன்றே நிறமுடையவர்கள் என்று பார்த்தோமே. வீரபாகு தேவர் செந்தாமரை நிறமும், வீரகேசரி தேவர் பால் நிறமும், வீரமா மகேந்திரர் பொன் நிறமும், வீரமா மகேஸ்வரர் மஞ்சளும் சிகப்பும் கலந்த நிறமும், வீரமா புரந்தரர் வெண்ணீலமும் பச்சையும் கலந்த நிறமும், வீரராட்சசர் இந்திரவில்லின் நிறமும், வீரமார்தாண்டர் பச்சை நிறமும், வீராந்தகர் முருக்கம்பூ போல சிவந்த நிறமும், வீரதீரர் காயாம்பூ போல கருநீல நிறமும் கொண்டு தோன்றினார்கள். இந்த வீரர்கள் பார்வதி பரமேஸ்வரனாரை வணங்கி நிற்க, அவர்களை பார்த்தருளி பார்வதி அம்மையார் பரிவோடு அருளுகின்றார். இவர்கள் எல்லோரும் மதிநுட்பம் உடையவர்கள், திரள் உடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள். இவர்கள் புதிதாக தோன்றியவர்கள் அல்லர். இவர்கள் முன்பு தொட்டு நந்தி கணத்தில் இருப்பவர்கள் என்று கூறினார் என்று பார்வதி அம்மையாரிடம் கூறினார் சிவபெருமான். அவ்வாறு கூறியருளி சிவபெருமான் ஒளியுடைய வாள்களை ஒவ்வொருவருக்கும் அவர்களினுடைய கையிலே கொடுத்தருளி அவர்களை நோக்கிச் சொல்கின்றார். பிள்ளைகளே, உங்களது தாய்மார்களின் வியர்வையிலிருந்து முன்பு தோன்றிய 1,00,000 வீரர்களுடன் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் தலைவனாகிய எமது திருக்குமாரனை எப்பொழுதும் அவன் உடனே இருந்து அவனை விட்டு நீங்காமல் திருக்குமாரனுக்கு, முருகப்பெருமானுக்கு ஏவல் பணிகளை செய்து வருவீர்களாக என்று சொல்லி அருளுகின்றார் சிவபெருமான். அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து தாழ்ந்து வணங்குகின்றார்கள். இப்படியாக 9 வீரர்களும்
இறைவனாரின் ஆணைப்படியே 1,00,000 வீரர்கள், முன்பு தோன்றிய வீரர்களை அடைந்து அவர்கள் அனைவரும் அங்கேயே இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்து வருகின்றார்கள். அந்த 9 சக்திகளும் நிர்மல ஸ்வரூபியான நித்திய கன்னிகையான பார்வதி தேவியாரை ஒருபொழுதும் விட்டு நீங்காமல் பார்வதி தேவியாருக்கு பணிவிடைகள் செய்து வருகின்றார்கள். துணைவர் வரு படலம் நிறைவானது. இனி சரவணப் படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.